வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. உக்ரைனுக்கு முக்கிய ஆயுதங்களின் விநியோகத்தை நிறுத்தி வைத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது தன்னுடைய மனநிலையை மாற்றிக் கொண்டிருப்பதாகவும், இதன்படி யுக்ரைனுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்ப வேண்டும் என பரிந்துரைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் நடந்த இரவு விருந்தில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. யுக்ரைனுக்கு தாம் அவசியம் ஆயுதங்களை வழங்கி உதவ வேண்டும். அந்த நாடு தற்போது கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதோடு அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த நாட்டு மேலும் ஆயுதங்களை தாங்கள் அனுப்பவிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக எதிரிகளின் ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் பெட்ரியாட் ஏவுகணைகள், துல்லியமாக வழிநடத்தும் GLSRS குண்டுகள், ஹெல்ஃபயர் ஏவுகணைகள், ஹவுவிட்சர் பீரங்கிகள் குண்டுகள் ஆகியனவையும் உக்ரைனுக்கு அளிக்கப்படுவதாக இருந்த ஆயுதங்களின் விநியோகத்தை திடீரென நிறுத்த டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டு அதிர்வலையையும் ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இந்த யுக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவின் வான் தாக்குதல்கள் இதுவரை இல்லாத தீவிரத்தை தற்சமயம் அடைந்திருப்பதனால் மிக சிக்கலான சூழலில் டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்பானது தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் மட்டும் ரஷ்யாவின் தாக்குதலால் யுக்ரைன் பொதுமக்கள் 11 பேர் உயிர் இழந்ததுடன் 80 பேர் காயமடைந்ததாகவும் யுக்ரைன் அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் யுக்ரைன் தன்னை பாதுகாப்புத்துக் கொள்வதற்கு தேவையான ஆயுதங்களை அனுப்பவிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அரசானது தற்சமயம் அறிவித்துள்ளார்கள். போர்க்களமானது சூடு பிடிக்க உள்ளமையை எடுத்து காட்டுவதாக டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த தகவலானது தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய முயற்சியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் பாராட்டியிருப்பதோடு டொனால்ட் ட்ரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் எனவும் பரிந்துரைத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு நியமன கடிதத்தையும் அவர் வழங்கியிருப்பதோடு நோபல் பரிசு குழுவிற்கு தான் அனுப்பிய கடிதத்தை தங்களிடம் சமர்ப்பிக்க விரும்புவதாகவும், அமைதிக்கு நோபல் பரிசு வழங்குவதற்கு தங்களுடைய பரிந்துரையானது மிகவும் தகுதியானது எனவும், டொனால்ட் ட்ரம்ப் அதை பெற வேண்டும் எனவும் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்பின் தலைமையை இஸ்ரேல் பிரதமர் பாராட்டியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கான தகுதி வேறு எவரை விடவும் தனக்கே இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி நம்புவதாகவும், அண்மையில் அவர் தான் என்ன செய்தாலும் தனக்கு நோபல் பரிசு கிடைக்காது என அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட 12 நாள் யுத்தத்தில் ஈரானின் கேந்திர முக்கியத்துவம் மிக்க பல இலக்குகள் இஸ்ரேலிய விமானப்படையின் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்ததோடு இவற்றில் இஸ்ரேல் குறிவைத்திருந்த முக்கியமான 2 இலக்குகள் குறித்த புதிய தகவல்களும் தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. முடித்துவிட்ட அல்லது இடைநிறுத்தப்பட்ட இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட இரகசிய தந்திரோபாய தாக்குதல் நடவடிக்கை தொடர்பாகவும் ஈரான் மீதான பின்னடைவுகள் குறித்தும் பல்வேறுபட்ட தகவல்களும் தற்சமயம் வெளியிடப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அத்தோடு மீண்டும் இந்த தாக்குதலும் இந்த போரும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய தகவல்களை வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மத்திய கிழக்கில் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதன் அமைதியை கட்டி எழுப்புவதற்கான ஒரே வழி என பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார். இங்கிலாந்து விஜயம் செய்திருக்கின்ற எமானுவேல் மேக்ரோன் இஸ்ரேலிய நாடாளுமன்ற அவையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இதன்போது உலகளாவிய மோதல்கள் குறித்து பேசிய எமானுவேல் மேக்ரோன், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இணைந்து ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச ஒழுங்கை யுக்ரைன் தொடர்ந்து பாதுகாப்பார்கள் எனவும், ஒருபோதும் யுக்ரைனை தாம் கைவிடக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றமை மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் கால்வாயை கடக்கும் சிறிய படகுகள் தொடர்பாக உரையாற்றிய எமானுவேல் மேக்ரோன், சட்டவிரோத நுழைவுகளை தடுப்பது 2 நாடுகளின் பொறுப்பு எனவும் தெரிவித்திருக்கின்றார். இதனையடுத்து தனக்கு அளிக்கப்பட்ட அரச மரியாதைக்கு மன்னர் சார்ல்ஸுக்கும் எமானுவேல் மேக்ரோன் அவர்கள்
நன்றி தெரிவித்திருப்பதோடு இறுதியாக பிரித்தானியா வாழ்க மற்றும் பிரான்ஸ் வாழ்க என கூறி தன்னுடைய உரையை அவர் பிரித்தானியாவில் நிறைவு செய்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கனேடியர்கள் அமெரிக்க சுற்றுலாவை புறக்கணித்து வருவதனால் அமெரிக்க பொருளாதாரத்தில் பாரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கனேடிய சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவால் ஏற்பட்ட இழப்பு குறித்த தரவுகள் தற்சமயம் வெளியிடப்பட்டிருப்பதோடு அதன் அடிப்படையில் வாஷிங்டனில் கனேடியர்களால் பெறப்பட்ட வருவாய் 47%, மொத்தமாக அமெரிக்காவில் 33% குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்க இணையதள வர்த்தக நிறுவனங்களின் பொருட்கள் கொள்வனவு செய்யும் கனேடியர்களினுடைய எண்ணிக்கை 14% குறைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதற்கு முக்கியமாக ஆடை வர்த்தகம் 26% குறைந்திருப்பதோடு பரபரப்பாக காணப்படும் அமெரிக்க கனடா எல்லைகளில் தற்போதைய போக்குவரத்து சுமார் 40% குறைவடைந்திருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே கனேடியர்கள் வர்த்தகம், சுற்றுலா என முக்கிய விடயங்களில் அமெரிக்காவை புறக்கணிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் இந்த நிலை மீண்டும் முன்போல் மாற வெகுகாலம் எடுக்கும் எனவும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். தொழிலதிபர் இலன் மஸ்கின் புதிய கட்சி குறித்து டொனால்ட் ட்ரம்ப் ஆச்சரியமான கருத்தை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் டெஸ்லா நிறுவனர் இலன் மஸ்க் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்திருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் அமெரிக்க கட்சி என்ற பெயரில் அவர் அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இலன் மஸ்கின் புதிய நடவடிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அபத்தமானது எனவும் சாடியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த 5 வாரங்களாக இலன் மஸ்க் முற்றிலும் தண்டவாளத்திலிருந்து விலகி செல்வதை பார்ப்பது தனக்கு வருத்தமாக இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்சமயம் கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய கோபத்தை அவருடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தியிருந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் பேச்சில் ஆச்சரிய தரும் வகையில் ஒரு மாற்றமும் ஏற்பட்டிருக்கின்றது. அவர் தற்போது குடியரசுக் கட்சி தொடர்பாக தனக்கு தெரியாது, ஆனால் 3வது கட்சி எப்போதும் தனக்கு நல்லது எனவும் தங்களுக்கு உதவும் என நினைப்பதாகவும் கூறியிருக்கின்றமையும் ஆச்சரியத்தக்க ஒரு விடயமாக அமெரிக்காவில் பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது.